والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். வானங்கள் பூமியிலே மறைந்திருக்கிற எல்லா இரகசியங்களையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அவன் நாடுகின்ற போது சிலரை கண்ணியப்படுத்துகிறான். அவன் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களை எவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டுமென்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய அல்லது ஏற்படுத்திய வாழ்வியல் மாற்றங்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக உங்களுக்கும் எனக்கும் சில உபதேசங்களை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஆரம்ப உரையில் மதிப்புக்குரிய சகோதரர் சுலைமான் பாய் சொன்னது போல, நாம் இந்த ரமதான் மாதத்தை அண்மித்திருக்கிறோம். குறிப்பாக ரமதான் மாதம் வந்தால் நோன்பை பற்றி பேசுறது மாதிரி அதைவிட கூடுதலாக குர்ஆனை பற்றி நிறைய பேசுவாங்க. இந்த குர்ஆனுக்கும் நோன்புக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கினதாக சொல்றோம். பொதுவாக இன்றைக்கு நான் அடிக்கடி இந்த தலைப்பு பேசும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவது, மீண்டும் அதை இந்த வருஷமும் ஞாபகப்படுத்தினா பொருத்தம்னு நினைக்கிறேன். அந்த குர்ஆனை பொறுத்தவரையும் திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டிய ஒரு வேதம். மனித சமுதாயம் அதை வெறுமனே ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை விட ததப்புர், சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு ஏவுகிறான். மனிதன் சிந்திப்பதற்காக இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனிய வசனம் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த சூரா பக்ராவிலே 188வது வசனத்தில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்றான் வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி அப்படின்னா என்னன்றத மிக தெளிவாக இந்த குர்ஆன் சொல்கிறது. வல் ஃபுர்கான், அதாவது அல் ஃபுர்கான் சத்தியம் என்றால் என்ன, அசத்தியம் என்றால் என்னன்றத பிரித்தறிவிக்க கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்றான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ ஃபல்யசும்ஹு, அவர் அதில் என்ன செய்யட்டும், நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா முதலாக சொல்றான் ரமதான் மாதத்தை பத்தி சொல்றான், நோன்பை பத்தி சொல்லல. ரமதான் மாதத்தை பத்தி சொல்றான். அது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? அது எப்படிப்பட்ட மாதம்? குர்ஆனே அதெல்லாம் இறைச்சி அப்படின்னு சொன்னா நம்ம அடிக்கடி இந்த உதாரணங்களை சொல்றதுதான். இப்ப குர்ஆன் இறங்கியதன் காரணமாகத்தான் இந்த மாதம் ஒரு சிறப்பானது என்று அல்லாஹ் குர்ஆனை இறங்கியதை கொண்டு இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்றான், ஒரு மிகச்சிறந்த மாதம் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான்.
எனவே அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? இப்ப மாதத்தை பத்தன ரமலான் எப்படிப்பட்டது, அதுல நோன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லாம அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, அந்த குர்ஆன் மிக தெளிவாக நேர்வழியை காட்டுது. அது மாத்திரமல்ல, ஹக்கையும் பாத்திலையும் பிரிச்சு காட்டுது. நீங்க குர்ஆனை வாசிச்சா உங்களோட வாழ்வில் ஏற்படுத்துகின்ற ஆகப்பெரிய மாற்றம் என்னண்டா, இது சரியா இது சரியா, இது ஹக்கா இது பாத்திலா என்றத இந்த குழப்பத்தை இல்லாம குர்ஆனை நீங்க அதுக்காக 2 வசனத்தை படிச்சுட்டு மாஷா அல்லாஹ் ஹக்கையும் பாத்திலையும் நான் பிரிச்சு வழங்கிட்டு அதல்ல. குர்ஆனை நீங்க படிக்கணும், திருப்பி திருப்பி வாசிக்கணும், அதை ஓதணும். இப்போ நம்ம நிறைய பேர் பிள்ளைகள் குர்ஆன் ஓதணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம், நாமளும் குர்ஆன் ஓதுறோம். இந்த ரமலானுக்கு ஒரு முறையாவது குர்ஆனை முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் ஒரு முறை முடிக்கிறோம், சில பேர் 2 முறை குர்ஆனை முடிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மை இருக்குது. அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன சொன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த வசனம் இறங்கின முதலாவது உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுங்கன்றான், ரீட் பண்ணுங்கன்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ரீட் பண்ணிட்டு நானும் ஓதுறேன் அப்படி அல்ல. ஓத சொன்ன நோக்கம் என்ன? ஒரு பிள்ளை சொல்லுவோம் எக்ஸாம் வரப்போது போய் படிடான்றோம், புள்ள புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு சும்மா வாசிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் இல்லை, புத்தகத்தை வாசிக்க ஒன்றும் விளக்கம் இல்லை. படிடான்னு சொன்ன நோக்கம் என்னன்னா, அதை சப்ஜெக்டை விளங்குறதுக்கு தான் ரீட் பண்றேன்னு சொல்லுவோம். போய் படி வாசி அப்படின்டா. அதுல அர்த்தம் என்னென்றால் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வெறுமனே ஓதுவதற்காக மட்டும் இறக்கல. அதுல அர்த்தம் ஓதுறதுக்கு நன்மை இல்லைன்னு விளங்கிறவும் படாது. ஓதுவதால் உங்களோட வாழ்க்கையில நீங்க அதை ததப்புர் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல என்ன சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்ன்றான். இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? ததப்புர்ன்றது திருப்பி திருப்பி ஓதுவது, அதனுடைய கருத்துக்களை பற்றி சிந்திப்பது, அது என்ன சொல்கிறது என்பதை பற்றி சிந்திப்பது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான். அது மட்டும் இல்ல, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹான்னு கேட்கிறான். அவங்களோட உள்ளங்கள் பூட்டு அக்ஃபால்ன்றது குஃபுல்ட பன்மை, நிறைய பூட்டு போடுறதுக்கு தான் சொல்றது. குஃபுல்னா ஒரு பூட்டு. அல்லாஹ் சொல்றான் பூட்டுகள் போடப்பட்டுதான்னு கேட்கிறான். நிறைய பூட்டியா வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா என்பது போல அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்றான். எனவே இந்த ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் இறங்கியதால, இந்த ரமலான்ல இறங்கினதால குர்ஆன் கண்ணியம் அல்லாஹ் இதுல சொல்ல வரானா? அப்படி இல்லாட்டி குர்ஆன் இறங்கியதால இந்த ரமலான் கண்ணியம் அல்லாஹ் தஆலா சொல்றானா? நீங்க இந்த வசனங்கள் எப்படி வழங்கிட்டீங்க? 2 விஷயம். அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசம் எப்படிப்பட்டது, ரமலான் மாசம் எப்படிப்பட்டதுன்னா அதுல குர்ஆன் இறங்கிச்சதுன்றான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? பையினாத்தி மினல் ஹுதான்றான், நேர்வழியை வெரி கிளியராக உங்களுக்கு அது சொல்லித்தரும். அது மாத்திரமல்ல, வல் ஃபுர்கான், நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரிச்சு காட்டக்கூடிய அல் ஃபுர்கான் இது. எனவே அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், இந்த மாதத்தை அடைகிறவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இந்த ரமலான் மிகச்சிறந்த மாதம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியதை சொல்றான். இப்போ சில நேரங்களில் சில இடங்களை அடையாளப்படுத்தும் போது முக்கியமான ஒரு ஆளை சொல்லுவாங்க. இப்போ ஜனாதிபதி வந்தாரப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளை சொல்லும் போது, இவர் யார் தெரியுமா, இவர் பிரசிடென்ட்டுக்கு நல்ல கூட்டாளி அப்படின்னு சொன்ன உடனே, இவரால் பிரசிடென்ட்டுக்கு கண்ணியம் கிடைச்சதா, பிரசிடென்ட்டுக்கு கூட்டாளியாக இருக்கிறதால இவர் சிறந்தவரா என்றால், பிரசிடென்டே இவரோட க்ளோஸ் ஆகிருக்கிறான்னா அப்போ இவர் எவ்வளோ முக்கியமான ஆளாய்க்கும். அதான் நாங்கள் அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்துல ரமலான் மாதத்தை குர்ஆனை இறங்கியதை சொல்ற காரணம் என்னென்றால், குர்ஆனே இந்த மாசத்துல இறங்கிச்சதுண்டா அது எவ்வளவு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கட்டும். எனவே அல்லாஹ் சொல்றான் ஃபமன் ஷஹித, இதுல வரக்கூடிய இந்த ஃபா என்பது அஸ்ஸபபியான்னு சொல்லுவாங்க. எனவே அந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கின காரணத்தால் அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவேதான் ரமலான் காலங்கள் தொடங்கினா குர்ஆனை பற்றிய தலைப்புகள் போடுறது, கூடுதலாக மக்கள் குர்ஆனோட நெருங்கிறது, சில மக்கள் குர்ஆனை மனநமிடுறது, இதெல்லாம் நல்ல விஷயம். அல்லாஹ்விடத்திலே நமக்கு அல்லாஹ்ட அருளை தேடி தரக்கூடிய நன்மையை தரக்கூடிய விஷயம். ஆனால் வெறுமனே ஓதுவதோடு அதை நாம் சுருக்கி அது வாழ்க்கையில் அதோட தாக்கங்கள் நமக்கு அது ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த குர்ஆன் இறங்கின நோக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக அது மாறும். இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மதாரிஜுஸ் சாலிகின்ல சொல்றாங்க, இந்த குர்ஆன் வெறுமனே விளங்காமல்
அது ஓதப்படுமாக இருந்தால் அதனால் எந்த ஒரு பெருமதியும் இல்லை என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கின அந்த இரவை சொல்ற நேரத்தில் கூட இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்றான். ஒரு லைலத்துல் கத்ர்னு சொன்னா ஒரு கண்ணியமான ஒரு இரவு. அல் கத்ர்ன்ற இந்த இடத்துல மகத்தான ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வச்சோம். லைலத்துல் கத்ர்னா மகத்தான இரவுன்னு அர்த்தம். மகத்தான இரவிலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், மகத்தான அந்த இரவு என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த மகத்தான இரவு இருக்கிற 1000 வருடங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு. அந்த ஒரு இரவு 1000 வருடங்களுக்கு ஈக்குவலானது. கிட்டத்தட்ட 83 வருஷம். 1000 மாதங்கள், 1000 மாதங்களுக்கு ஈக்குவலான ஒரு இரவு. 1000 மாதங்கள்டா 83. ஒரு மனுஷன் ஆயுட்காலத்தை விட கூட. சில ஆளுக்கு 60 வயசுல 50 வயசுல எல்லாம் மூத்தா போறாங்க. அப்ப மனிதனுடைய ஒரு ஆயுட்காலத்துக்கு சமனான ஒரு இரவு. அந்த ஒரு மகத்தான ஒரு இரவு என்பதற்கு என்ன காரணம் என்றால், குர்ஆன் இறங்கியதன் காரணமாக ஒரு இரவு 83 ஆண்டுகள் இபாதத் செய்வதற்கு ஈக்குவலான சமனான ஒரு இரவாக இந்த குர்ஆன் இந்த இறங்கியது காரணமாக இருக்கிறது. அப்ப எவ்வளவு கவனமான இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அந்த இரவிலே வானவர் ஜிப்ரீல் இறங்குறார். அந்த வசனம் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இறங்கினே சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின். இந்த குர்ஆனை ஒரு பரக்கத்தான இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முந்திரீன், நிச்சயமாக நாம் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் சொன்ன இந்த வசனங்கள் சூரா அத்-துஹான்ல 3வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இதற்கு முதல்ல சொன்னது அல் கத்ர், உங்களுக்கு தெரியும். இன்னா அன்ஸல்னா சூரத்துல் கத்ரோட ஆரம்ப வசனங்கள். எனவே இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு இறக்கினது எதுக்கு? இப்ப நீங்க பயான் கேட்க வந்தீங்க, ஏன் நீங்க உருது பயானுக்கு போகல, இங்க வந்தீங்க? சொல்லுங்க, உருது பயானுக்கு போய்க்கலாம் தானே, ஏன் போகல? விளங்காது, அதுதானே. அப்ப பயான்னு சொன்னா விளங்கணுமா இல்லையா? விளங்காட்டி பயானா இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாதா பயானுன் லின்னாஸ்ன்றான். இந்த குர்ஆன் இருக்குது, இது மனிதர்களுக்கு ஒரு பயானாக இருக்கிறது. அப்படின்னா விளங்காம ஓதுறது அர்த்தமா? இல்ல, தெளிவுரை. ஹராம்டா எது, ஹலால்டா எது, எதை மனிதன் செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி மனுஷன் நடக்கணும், எப்படி மனுஷன் நடக்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏராளமான செய்திகளை சொல்றான். அல்லாஹ்வை நம்புறதுக்கு என்ன கூலி, அல்லாஹ்வை மறுத்தா என்ன தண்டனை, கடந்த காலங்களில் ஏற்பட்ட அழிவுகள். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய உதாரணங்களோடு அல்லாஹ் தஆலா பேசுறான். எனவே குர்ஆன் என்பது மனித சமுதாயத்திற்கு ஒரு பயானாகவும் வஹுதன் வமௌஇதத்துன் லில் முத்தகீன், இது நேர்வழியாகவும் முத்தகீன்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் இது இருக்கிறது. அப்ப குர்ஆனை பொறுத்தவரையும் நாம் ஓதுவதோடு சுருங்கிவிடக் கூடாது. அது நமக்கான ஒரு செய்தியை சொல்கிறது, மெசேஜை சொல்கிறது. நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அதிலே நமக்கு சொல்கிறான். கடந்த கால வரலாறுகளை சொல்கிறான். விளங்காத விஷயங்களை புரிய வைப்பதற்காக உதாரணங்களை சொல்கிறான். அதன் மூலம் மனித சமுதாயத்துக்கு பல்வேறு செய்திகளை சொல்றான். அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சூரா யூனுஸ்ல 57வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. மௌஇதா, அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களுக்குள் உள்ள நோய்களுக்கு நிவாரணம் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். உள்ளங்கள்ல என்ன நோய் இருக்குது? ஹார்ட் அட்டாக்கா, கொழுப்பு நோயா, கொலஸ்ட்ராலா, என்ன நோய்? மனிதனுடைய உள்ளம் சீர்திருந்தணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்குள்ள பிரச்சனையே என்ன? நம்மட உள்ளம் சீர்திருந்தலண்டா நம்மட உடம்பு சீர்பட்டு நம்மளது உடம்பை அழகுபடுத்தி எந்த பிரயோசனம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராகி விடுமாக இருந்தால் முழு உடம்பும் கிளியர்.
இந்த கிளியர், இந்த சீர்படுத்துதல்ன்றது இந்த காய்ச்சல் நோய் வராத அந்த அல்ல. மனிதன் முதல்ல அவன் ஆன்மீக ரீதியாக உள ரீதியாக அவன் கிளியர் ஆயிக்கணும், அவன் தூய்மையானவனாக இருக்கணும், அவன் இஹ்லாஸானவனாக இருக்கணும். அவன் உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகம் இருக்கக்கூடாது, போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது, அடுத்த முஸ்லிமை பற்றிய தப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? உங்களுடைய உள்ளங்களை அது சுத்தப்படுத்துகிறது. நம்ம என்னதான் மாத்திரை போட்டாலும் உடம்பத்தான் நமக்கு சூட்டை குறைக்கலும், இல்லாட்டி கொலஸ்ட்ராலை குறைக்கலும், சுகரை குறைக்கலும். ஆனா உள்ளத்தை குறைக்கிற மாத்திரை நம்மகிட்ட இருக்குதா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஹுதன் வரஹ்மத், அதாவது ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதன் வரஹ்மத்துன் லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான் முஃமின்களுக்கு அது ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது, ரஹ்மத்தாக இருக்கிறது என்று சூரா யூனுஸ்ல 52வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் இறக்கின நோக்கத்தில் என்னன்றது அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுக்கு அவங்க சிந்திக்கணும். முதலாவது மனிதர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். மனித வாழ்க்கையில வெறுமனே வெளிப்படையான உடல் மாற்றங்களை விட உளரீதியாக அவர்கள் பக்குவப்பட வேண்டும். உளரீதியாக அவர்கள் நல்லதை செய்வதற்கு தயாராக வேண்டும். உளரீதியாக பாவத்திலிருந்து ஒதுங்குவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். உளரீதியாக அடுத்தவர்களோடு நல்லுறவு பாராட்டுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். உளரீதியாக சமூகத்திலே முரண்பாடுகளை ஒழிக்க வேண்டும். உளரீதியாக விரோதங்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட நோக்கம் அப்படின்றத அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்கிறான். எனவே இந்த குர்ஆன் என்பது மனிதர்களுடைய வெளிப்படை உள்ளங்கள் இரண்டையும் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி உடையதாக இருக்கிறது. இந்த குர்ஆனிய வசனங்களை கேட்கின்ற மனிதர்களை பொறுத்தவரையும் அது அவர்களுடைய உள்ளங்களை சென்றடைகின்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதாவது உடம்பு சிலிர்த்து போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில போது சொல்லுவாங்களே, செவிடன் காதில் ஊதிய சங்கு போல எந்த பிரயோசனமும் அந்த குர்ஆனிய வசனங்களால் அவர்களது வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படாதவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய பயத்தால் உள்ளங்கள் நடுங்கி இந்த குர்ஆனின் மூலம் உள்ளங்கள் சீர்பெற்று உண்மையான மூமின்களாக ஈமானியத் ஏற்படுத்த வேண்டிய அந்த யதார்த்தங்களை நமது வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்த வேண்டும். குர்ஆனிலே நீங்க எடுத்து பாருங்க, சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன். அல்லாஹு தஆலா இந்த வேதத்திலே அழகான செய்திகளை இறக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த செய்திகள் இருக்கிறது அஹ்ஸனல் ஹதீஸ், மிகச்சிறந்த செய்திகளை அல்லாஹ் வேதமாக இறக்கியிருக்கிறான். முத்தஷாபிஹன், அது ஒன்றுக்கொண்டு உடன்பாடாகத்தான் இருக்கும், முரண்பாடிக்காது. லவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் முரண்பாடை பார்த்திருப்பாங்க. குர்ஆனை பொறுத்தவரையும் அதிலே முரண்பாடு இருக்காது. முத்தஷாபிஹன், ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாததாக ஒத்ததாக இருக்கிறது. வ மசானிய, திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடியதாக இருக்கிறது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை பயப்படுகிறவர்களுடைய அதாவது தோள்கள் பயப்படுகின்றன, அதாவது சிலிர்த்து போய்விடுகின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய தோள்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக இளகி போய்விடுகின்றன. குர்ஆன் ஏற்படுத்துகிற அந்த தாக்கத்தை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஸாலிக ஹுதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். யஹ்தி பிஹி மையஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி காட்டுகிறான். அப்ப குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் அந்த குர்ஆனுடைய தன்மை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதாவது மூமின்களுடைய உள்ளங்கள் அப்படியே சிலிர்த்து விடுகின்றன. அந்த குர்ஆனை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவர்களுடைய உடம்பு சிலிர்த்து போய்விடுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள். அவர்களது தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதன்பால் இளகி விடுகிறது. காரணம், இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாக இருக்கிறது. அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கிறான். வமை யுத்லில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத்,
யாரை அல்லாஹ் வழிதவர செய்து விட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் வாழ்க்கையில் நாம் எப்போ அதை உண்மையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை விளங்க ஆரம்பிக்கிறோமோ, அதனுடைய கருத்துக்களை உள்ளத்தில் உள்வாங்க ஆரம்பிக்கிறோமோ, அது நமது வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு முதல்ல அது வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்குது, உள்ளங்களை பயப்பட வைக்குது. எவ்வளவுதான் நம்ம ஒரு பயான் கேட்கலாம், அல்லது குர்ஆனை ஓதலாம், அல்லது ஹதீஸ்களை நம்ம படிக்கலாம், அந்த வாசிப்பது கேட்கக்கூடிய அந்த செய்தி நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்க இல்லைண்டா அது ஒரு அர்த்தமற்றதாக மாறும். குர்ஆனை அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த ஒரு வேதமாக, முரண்பாடு இல்லாத ஒரு வேதமாக, அதனுடைய செய்திகளை கேட்கும் போது அதை நம்பிய மூமின்களுடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய செய்திகளாக அல்லாஹ் தஆலா அந்த செய்திகள் ஆழம் மிக்கதாகவும், அந்த செய்திகள் எச்சரிக்கை நிறைந்ததாகவும், அந்த செய்திகள் படிப்பினைகளை தரக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறார். எனவே குர்ஆன் எதிர்பார்க்கிற வாழ்வியல் மாற்றம் என்பது சொல்லப்படுகிற செய்தி. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு நடந்து கொள்வார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படின்னு அல்லாஹ் தஆலா மெசேஜை சொல்றான். நல்ல ஒரு மெசேஜ், இந்த பயான் கேட்கிற மாதிரி. இது மாத்திரமல்ல, எந்த விஷயங்களை அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடாது என்று சொல்றானோ, எந்த தன்மைகளோடு நாம் வாழணும்னு சொல்றானோ அதற்கேற்றால் போல நம்ம வாழ்க்கை மாறணும். இதுதான் குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் சொல்ற செய்தி ரசூலுல்லாஹ் பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கிறான், அவங்களோட குலுக்குகள் எப்படி இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதலையான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் குர்ஆனை ஓதலையா? குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குலுக்கு எப்படி இருக்கும்டா, கான குலுகுஹு அல் குர்ஆன். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குலுக்க பார்க்கணும்டா, நீங்க அங்கெல்லாம் போக தேவையில்லை, குர்ஆனை ஓதுங்க. என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அடியார்கள் எப்படி இருப்பாங்க. உதாரணமா சூரா அல் ஃபுர்கான் நீங்க எடுத்து ஓதி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள். அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே அவர்கள் பணிவோடு நடந்து கொள்வார்கள். பூமியில எந்த விதமான அட்டகாசம் இல்லாமல் நல்ல பணிவானவர்களாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. மடையர்கள் தர்க்கம் பண்ண வருவாங்க, ஆகிமன் வருவாங்க. அவங்களுக்கு விளங்குற நோக்கத்தில் ஆகிமன் பண்ணல, எதையாவது சம்பந்தம் இல்லாமல் உங்களை திசை திருப்பணும், இல்லாட்டி தேவையில்லாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும் என்பதற்காக வருவார்கள். அல்லாஹ் சொல்றான், மடையர்களை கண்டால் சலாமன், வேணாம் நாங்க போறோம். தேவையில்லாத சச்சரவுல ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இது சொல்றான்டா, நாம் மூமின்கள் அப்படித்தான் வாழணும்னு நமக்கு சொல்றான். எவ்வளவு வசனங்கள். அல்லாஹ் அவங்க நரகத்தை பயப்படுவாங்க, அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களிலே, வதுர்ரியாத்தினா எங்களுடைய சந்ததிகளிலே எங்களுக்கு யா அல்லாஹ் குர்ரத அயுன், கண்களை குளிரச் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மட்டும்தான், உன்னால மட்டும்தான் யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும், எங்களுக்கு அமைதியை தர முடியும், எங்களை சுற்றி வாழக்கூடியவர்களிடம் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களோட மனைவிகளை பார்க்கும்போது எங்களுக்கு கண்கள் குளிரச் செய்ய அல்லாஹ், எங்களோட குழந்தைகளை பார்க்கும்போது எங்களோட கண்கள் குளிரச் செய்ய அல்லாஹ். அப்ப குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதல்ல, அழகாக ஓதுறோம், வாசிக்கிறோம், அதில் கருத்துக்களை பார்க்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்கிறோம் இல்லைண்டா குர்ஆன் இதுக்காக இறக்கப்பட்டதல்ல. இதைத்தான் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை சொல்ற நேரத்தில் இந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் மனித வாழ்க்கையில் எப்படி அதோட தாக்கத்தை ஏற்படுத்தணும்டா, இந்த குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிற நேரத்தில் ஒரு மூமினுக்கு அச்சம் வரணும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தில், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மலை மீது நாம் இறக்கி இருந்தால், மலைக்கு மேலே கொண்டு இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால், லரஐதஹு காஸிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக இந்த மலைகள் எல்லாம் பிளந்து போயிருக்கும், வெடிச்சிருக்கும். அல்லாஹ் சொல்றான்.
இந்த மலையில கொண்டு குர்ஆனை இறக்கி இருந்தா இந்த மலைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பிளந்து போயிருக்கும். அல்லாஹ் சொல்றான் வத்தில்கல் அம்சால். அல்லாஹ் சொல்றான் மலை புழக்கும்டா, மலையில இறக்க போறோம் இல்லை, மலை புழக்க போறோம் இல்லை. இந்த குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்களை மலைகள் விளங்குமா இருந்தா இந்த கருத்துக்களை கேட்டு அது இலகி போய் வெடிச்சிரும். பயத்தால் பணிந்து அல்லாஹ்வுக்கு பணிந்து அதை விளங்கி அது வெடிச்சு போயிடும். அவ்வளவு கெட்டியான உறுதியான மலையே வெடிச்சு போறண்டா. மனித வாழ்க்கையில் அதை எவ்வளவு எஃபெக்ட் அது உண்டாக்கணும். இதான் அல்லாஹ் இதில் சொல்ற உதாரணம். அல்லாஹ் சொல்றான் வத்தில்கல் அம்சால். அல்லாஹ் உதாரணங்களை சொல்கிறான். நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். மனிதர்கள் சிந்திக்கணும்ன்றதுக்காக இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். மலையிலே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்ல வர செய்தி என்னன்னா முஅzzிமன் லி அம்ரில் குர்ஆன். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய கட்டளையை கேட்டு கண்ணியத்தால் அவைகள் பயந்து போய்விடுகின்றன. அதனுடைய மகத்தான அந்த கண்ணியத்தை இது காட்டுகின்றன. எனவே ஒவ்வொரு உள்ளமும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். அல்லாஹ்வுடைய அந்த மறுமையினுடைய அதிர்ச்சி இருக்கிறதே அது மிக பயங்கரமானதாக இருக்கும். எப்படி பயங்கரமானதாக? யௌம தரவுனஹா தذهலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். உலகத்தில் எந்த நிலையிலையும் பால் கொடுக்கிற தாய் புள்ளைய மறக்க மாட்டான். தூக்கத்தில் கூட பால் கொடுப்பான். தூங்கி அவ விழுகிற நேரத்தில் கூட குழந்தையில கவனமாயிருப்பா. அல்லாஹ் சொல்றான் அந்த பயங்கரமான நாள் எப்படிக்கும், அன்றைய தினத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். கற்பத்திலே குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தையை ஈண்டு விடுவாள். மனிதர்களை பார்த்தால் வெறி பிடித்தவர்களை போய் இருப்பார்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்கள் வெறி பிடித்தவர்கள் அல்ல. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி கடுமையாக இருக்கும். இந்த வசனங்களை கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் இது போன்ற எத்தனை வசனங்களை சொல்றான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, அன்றைய தினத்திலே ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான். தாயை விட்டும் தந்தை விட்டும் புள்ளை விட்டும் அல்லாஹ் சொல்றான் விரண்டோடுவான். அது மாத்திரமல்ல, அந்த நாளின் வேதனையை காணுகிற நேரத்திலே ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, இந்த உலகத்தை அப்படியே கொடுத்து விட்டு, என்னுடைய மனைவியை கொடுத்துட்டு, என்னுடைய குழந்தைகளை கொடுத்துட்டு, என்னுடைய பெற்றோர்களை கொடுத்து விட்டு, இந்த உலகத்தை அப்படியே கொடுத்து விட்டு இந்த வேதனையில் தப்ப முடியாதா என்று மனிதன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான் மனிதன் தொண்டக்குழியை உயிர் அடைகிற நேரத்தில் கல்லா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவன் மந்திரிக்க கூடியவன் இருக்கிறானா என்று தேடுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பக்கத்திலேயும் மக்கள் இருக்கிறாங்க, நானும் அதை விட சமீபமாக இருக்கிறேன், இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா எத்தனை வசனங்களில் அல்லாஹ் அச்சமூட்டுகிறான். ஏன் சும்மா கதை சொல்றானா, சும்மா பயங்காட்டுறானா? அப்ப இதெல்லாம் ஏன் என்று சொன்னால் இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுதல்களை உருவாக்கணும். மரணம் என்று இருக்கிறது, அல்லாஹ்வும் நம் மறுமை நாள் நம்மளை எழுப்ப போறான். நரகம் என்று இருக்கிறது, அங்கே கடுமையான வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிமார்கள் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம், நோவினை தருகிற ஒரு பயங்கரமான வேதனை உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். பயங்கரமான ஒரு வேதனை இருக்கிறது. எல்லா நபிமார்களும் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது சஃபா மலையில ஏறி தன்னுடைய குடும்பத்துக்கு எச்சரிக்கை செய்கிற நேரத்தில் எனக்கு பின்னால் வருகிற மாபெரும் தண்டனையை பற்றி நான் எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா என்ன சொல்றார்? வஹும் யஸ்தரிஹூன், அங்கே அவர்கள் கதறுவார்கள். குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அங்கே அந்த நரகத்தின் வேதனையின் காரணமாக தோள்கள் கருகி போகும்போதெல்லாம் அவங்க அந்த தோள்களை நாங்கள் மாற்றுவோம். லியதூகுல் அஸாப், அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. வயஅதீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், எல்லா திசைகளில் இருந்தும் அவர்களுக்கு மரணம் வரும். வமா ஹுவ பிமையத்தின், அவங்க மௌத்தா போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அங்கே கதறுவார்கள், அங்கே கூச்சலிடுவார்கள். இதெல்லாம் ஒரு மூமின் ஓதுகிற நேரத்தில், இந்த வசனங்களை விளங்குற நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை அது ஏற்படுத்த வேண்டும். சொல்லுவாங்களே சில விஷயத்துக்கு கல்லே கரைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் சொல்றான்
இதை மலையில இறக்கி இருந்தா மலைகள் வெடிச்சு போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அருமையான வசனங்களை சொல்கிறான். நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் நம்ம சொல்றோம். அந்த நபித்தோழர்களது வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, கடந்த கால வாழ்க்கை. அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி அந்த சமுதாயம் சீர்பெற்ற பிறகு அவங்களோட வாழ்க்கையை பாருங்க. அதுக்கு முதல்ல எப்படிப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலியா, நம்மளெல்லாம் போட்டி போட்டா வெல்ல முடியாது, அப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில் இருந்தாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக, சமூகங்களை மதித்து வாழக்கூடியவர்களாக. அல்லாஹ் சொல்றான், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நான் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக சகோதரர்களாகி விட்டீர்கள். இந்த சகோதரத்துவத்தை உருவாக்குனது என்ன? அவர்களுடைய பகைமையை ஒழித்தது என்ன? அவர்களது அனாச்சாரங்களை அவர்களை விட்டும் ஒழித்தது என்ன? அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியது என்ன? காட்டுமிராண்டித்தனமாக காலங்காலமாக பரம்பரையாக பழி வாங்கி கொண்டிருந்தவர்களை மாற்றியது என்ன? இந்த குர்ஆனை தவிர என்ன இருக்கிறது சகோதரர்களே? அது அவர்கள் உள்ளத்தை ஊடுருவியது. வசனங்களை கேட்கும் போதெல்லாம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், அடிக்கடி இந்த குர்ஆனை ஓதினார்கள், வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்கள். எனவேதான் அவர்களது வாழ்க்கையில் மாபெரும் மாறுதலை இந்த குர்ஆன் ஏற்படுத்தியது. அல்லாஹு தஆலா சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை நாம் இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தி விட்டோமோ, ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பி, அவன் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்திலே இருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் அவனது உள்ளத்தை விசாலப்படுத்தி விட்டானோ அவன் மாபெரும் பேரொளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் எவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டதோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். உலாயிக ஃபீ ضلال முபீன், அவர்கள் மாபெரும் வழிகேட்டில் இருக்கிறார்கள். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளங்கள் இறுகி போய்த்துன்னு சொன்னா அதுக்கு பிறகு உபதேசங்கள் ஏறாது. நம்மளோட உள்ளங்களில் எவ்வளவுதான் பயான் கேட்டாலும், ஏதோ வியாழக்கிழமை பயான் நடத்துகிறாங்க, வாரம் கேட்குறோம் போகிறோம், அவ்வளோதான். யூடியூப்பில் கேட்குறோம், அங்கே பயான் கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் வருது 5 நிமிஷம் கிளிப்பு 10 நிமிஷம் கிளிப்பு, அவ்வளோதான். உள்ளங்கள் மாறணும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த சபிக்கப்பட்ட சமுதாயத்தை சொல்லும்போது ஃபதால அலைஹிமுல் அமத், காலம் அவர்களை நீண்டு சென்ற போது ஃபகஸத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட மெசேஜ் உள்ள போவாது. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான். அப்ப மாறுதல்கள் என்பது இறுகிய உள்ளங்களுக்கு வராது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். எனவே உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிற இறையச்சம் உள்ள மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்களோட உள்ளங்கள் இந்த குர்ஆனிய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறது, உள்வாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய செயல்பாடுகள் சீர்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அணுகக்கூடியவர்களுடைய இயல்புகளை சொல்றான். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இந்த குர்ஆனை அவங்க எடுக்கிறாங்க, எப்படி இந்த குர்ஆனை அணுகுறாங்கன்னு சொல்றான். வைதா மா உன்சிலத் சூரத்துன், ஒரு சூரா அவர்களுக்கு இறக்கப்பட்டால் ஃபமின்ஹும் மை யகூலு அய்யுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா, நக்கலை கேட்குறாங்க, என்னப்பா வசனம் ஒன்று நிறைய யாருக்கா ஈமான் குடிக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுமே, என்ன ஏதாவது பிரயோசனம் கிடைச்சதா, ஏதாவது விளைஞ்சா அப்படின்னு மாதிரி அவர்கள் தங்களுக்குள் கேலி செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமானோடு வாழ்கிறார்களோ ஃபஸாதத்துஹும் ஈமானன், அவர்களது நம்பிக்கையை அது அதிகரித்து விட்டது. வஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் நல்லுணர்வு பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல காபிர்கள் ஏளனமாக பார்க்கிற அதே நேரத்தில் எவர்களது உள்ளங்களை அது விரிவுபடுத்தி விட்டதோ, எவர்களது உள்ளங்களிலே ஒளிகள் இருக்கிறதோ, அந்த ஈமான் நிறைந்திருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த வசனங்களை நினைத்து அவங்கள ஈமான் அதிகப்படுகிறது, அவர்கள் நல்லுணர்வு பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப காபிர்கள் ஏளனமாக இருக்கிறாங்க, ஈமானோடு வாழ்கிறவர்கள் நல்லுணர்வு பெறுகிறார்கள். இதைத்தான் இந்த குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது. வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா,
அந்த வசனங்கள் அவர்களது நம்பிக்கையை அதிகப்படுத்தும். மூமின்களை பொறுத்தவரையும் இளகிய மனசுள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களது கண்கள் வடிகின்றன, அவர்களது உள்ளங்கள் பயப்படுகின்றன. ரசூலுல்லாஹ் சில நேரம் உபதேசம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் வஅதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் எங்களுக்கு உருக்கமான பயான் உபதேசம் பண்ணினாங்க. எப்படிப்பட்டதுன்னா அந்த மௌஇலா பலீகா, ஒரு உருக்கமான ஒரு பயான். அந்த பயானை கேட்டு வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களோட உள்ளங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அல்லாஹ்வின் தூதரே கஅன்னஹா மௌஇலத்து முவத்தஇ, எங்கள்கிட்ட நீங்க பிரிஞ்சு போறதுக்கு தான் இப்படி நீங்க உபதேசம் பண்ற மாதிரி யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஃபௌசினா இன்னும் உபதேசம் பண்ணுங்கன்னாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த உபதேசத்தை பார்க்கும்போது நீங்கள் எங்களை விட்டு பிரிய போற மாதிரி தெரியுது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இன்னும் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய உபதேசம். பயான் பண்ணுங்கண்டா நமக்கு எவ்வளோ நேரம் கூட பண்ணலான்னு யோசிப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு சிங்கிள் வேர்ட் தான் சொன்னாங்க, ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இறையச்சம் என்பது வாழ்க்கையை ஒளியூட்டுகிறது. இறையச்சம் என்பது உள்ளத்தை துப்புரவு செய்கிறது. இறையச்சம் என்பது மனிதனை சிறந்தவனாக அது மாற்றுகிறது. இறையச்சம் என்பது பாவத்தை விட்டு மனிதனை தடுக்கிறது. இறையச்சம் என்பது மனிதனுக்கு இஹ்லாஸை கொண்டு வருகிறது. இறையச்சம் என்பது வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் சீர்படுத்துகிறது. குணத்தை சீர்படுத்துகிறது, எண்ணங்களை சீர்படுத்துகிறது, பேச்சுகளை சீர்படுத்துகிறது. எந்த ஒன்று வாழ்க்கையில் வந்தா அனைத்தும் சீர்வருமோ அந்த அடிப்படையை சொல்கிறார்கள் ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், தக்குவாவோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லதீன இதா, நான் மேலே சொன்ன இந்த வசனம் சூரா தௌபாவிலே 124 வசனம், சூரத்துல் அன்ஃபால்ல 2வது வசனம், நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி சூரா அல் ஹஜ் 22 அத்தியாயத்தில் 35 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்குகின்றன. வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது அவர்கள் பொறுமையாக நடந்து கொள்கிறார்கள். வல் முகீமிஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்குவதிலிருந்து செலவழிக்கிறார்கள் என்று அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை சொல்றான். அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் நடுங்குகின்றன. அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களின் போது அவர்கள் பொறுமை இழந்து விட மாட்டார்கள், அவர்கள் நிராசை அடைந்து விட மாட்டார்கள், அவர்கள் அவநம்பிக்கையுடன் வாழ மாட்டார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ்வின் விஷயத்தில் அவன் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், பாவிகளை கூட அழைக்கிறான். எப்படி பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களை, யா ஐயோ யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் அவநம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான் நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துல இரக்கத்துல நீங்கள் நம்பிக்கை இழக்கூடாது என்று சொல்றான். எந்த விதமான சோதனையான நிலைமை வந்தாலும், எந்த விதமான இக்கட்டான நிலைமை வந்தாலும் நமது நம்பிக்கை அல்லாஹ்வோடு இருக்கணும். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என்ன படைச்சவன் என்னல்ல இரக்கம் காட்டலன்னு சொன்னால் இந்த உலகத்தில் யார்தான் இரக்கம் காட்ட முடியும்? எந்த விதமான பிரச்சனையான நேரத்திலும் அவன் சூசைட் பண்ண போக மாட்டான், அவன் நம்பிக்கை இழந்து அவன் காவிராக மாட்டான், அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாக மாட்டான். டைமா? ஓகே. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்குகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சூரா முஹம்மதுல சொல்றான் வமின்ஹும் மன் யஸ்தமிஉ இலைக், சிலர் குர்ஆனை கேட்கிறாங்க ஹத்தா இதா ஹரஜு மின் இந்திக், அவர்கள் உங்களிடமிருந்து அவர்கள் சென்று விட்டால் வகாலு லில்லதீன ஊத்துல் இல்ம், அந்த குர்ஆனி அறிவு வழங்கப்பட்ட அறிவுள்ளவர்களிடம் கேட்கிறாங்க மாதா கால ஆனிஃபன், என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு என்னமோ சொன்னாங்க, ஏதோ விளங்காதால் மாதிரி. அதாவது அந்த குர்ஆனை அவர்கள் எப்படி புறக்கணிக்கிறாங்கடா, நம்ம பாப்ப மசனாதில் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அந்த நக்கல் பண்ற மாதிரி. டைம் எத்தனைக்கு முடிக்கணும்? 10:05.
இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அது நமக்கு அவங்களுக்கு நான் வேட் கொடுக்கல. சரி தானே, நம்மளோட டைமுக்கு முடிச்சிடும். சரி தானே, அது அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் நமக்கு இல்லை தானே? அப்படியா? ஹைர். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எனக்கு அது தெரியல, நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு தெரியும் செய்தி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் உங்களோட இருக்கிற நேரத்தில் குர்ஆன் வசனங்க இறங்குது, வெளியே போய் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க காதிலே வாங்கலைன்னு அர்த்தம். அல்லாஹ் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அவர்கள் சொல்கிறார்கள், மாதா கால ஆனிஃபன் உலாயிக அல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலே முத்திரை வைத்து விட்டான். வத்தபஉ அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோயிச்சை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். வல்லதீன ஹததௌ ஸாதஹும் ஹுதன், எவர்கள் நேர்வழி பெற்றார்களோ அல்லாஹ் இந்த வசனங்களில் நேர்வழியை இன்னும் கூட்டுறான், அவன் நற்செயல்களை இன்னும் கூட்டுறான், அவன் இறையச்சத்தை இன்னும் கூட்டுகிறான். வஆதாஹும் தக்வாஹும், அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அல்லாஹ் தக்வாவை இன்னும் வழங்குகிறான். சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் 16-17 நீங்க இதை பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனிய வசனங்கள் நம்ம ஒரு தவறு செய்கிறோம், தவறுக்கு எதிராக ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம ஓதுறோம், நம்மளோட தவறை கண்டிக்குது, உடனே நம்ம பயப்படணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் தவறான முறையில் நடந்துட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ சொல்றதுக்கு மாத்தமாக இருக்கிறேன், யா அல்லாஹ். அந்த பயம் வரணும். இதுக்கு சில உதாரணங்களை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்டவங்க. அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அருளாக நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க இக்ரா அலி என்றாங்க, எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டுங்கன்றாங்க. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு இறக்கப்பட்டதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன்றாங்க. அதாவது உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆள் குர்ஆன் ஓதுறதை கேட்க ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று ஆச்சரியப்படுறாங்க. சொன்னாங்க, ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, இன்னொரு ஆள் ஓதுவதை கேட்கிறது எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்படின்னாங்க. ஃபகரஅது அலைஹி சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசா என்கிற அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்க. ஹத்தா பலகது ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சாட்சியாளனை கொண்டு வந்து வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த உம்மத்துக்கு எதிராக உங்களை சாட்சியாளராக கொண்டு வந்தால் எப்படி நிலைமை இருக்கும் அப்படின்ற வசனம் வார நேரத்தில் 41 வசனம் சூரா அந்த நிசால சொன்னாங்க, நிப்பாட்டு போதுன்னு அம்சிக்னாங்க. அப்போ அந்த இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, நான் திரும்பி பார்க்குறேன், ரசூலுல்லாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அல்லாஹு அக்பர். குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் இதுதான் சோழர்களே. நம்ம ஓதுறோண்டா வெறுமனே நம்ம ஓதுறோம், நல்லா இருக்குது, சுதேசி கத்துறாரு நாமளும் கத்துறோம், என்னது கத்துறாரு தெரியல நானும் கத்துறேன், அது முவாஃபகான்னு சொல்லுவாங்க. அதாவது இமாம் இப்னு கையிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த அழுகைக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வகையான அழுகை சொல்கிறாங்க. மனிதன் வெளிநாட்டுக்கு புள்ள போகுது கட்டி பிடிச்சி கத்துரு, அப்போ மகன் ரைட், அப்போ நான் போகலம்மா நான் வீட்டுக்கு வரேன், இல்லை தம்பி நீ போன்ற, அது சந்தோஷத்துக்கு கத்துறது. அவன் ஒன்றும் நீங்கள் நிற்கணும் நீங்கள் அதல்ல, அந்த பிரிவுக்கு ஒரு கவலை இருந்தாலும் வழி அனுப்புறதுக்கு போகிற கவலை. மாப்பிள்ளை போகிறாரு, வெக்கேஷன் வந்து யார் போகிறான்னா ஒய்ஃப் அழுகுறா, சரிம்மா நான் அங்கேயே நிற்கிறேம்மா, இல்லை நீங்கள் போத்தானே வேணும் அப்படின்றா. அது என்ன அழுகாது, அது ஒரு இறக்கத்தில் வாரு. இன்னொரு அழுகை இருக்கிறேன்னு சொன்னால் அல் முவாஃபகா, அதாவது அல் புகா உல் முவாஃபகாமாங்க. ஒரு ஆள் அழுதுகிட்டு அழுகுறாரு, பார்த்துக்கிட்டே வரும் அழுதுகிட்டாரு, என்னத்துக்கு அழுகுறா, அந்த ஆள் அழுகுறதை பார்க்க இல்லாமல் நான் அழுகுறேன், அதை ஒத்து அழுதல்னு சொல்லுவாங்க. இது பொம்பளைகள் நிறைய செய்வாங்க, மையத்தோட்டுக்கு சும்மா தான் வருவாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, இங்கே குந்திக்கிட்டு அழுது இவங்களும் அழுகுறு, என்னென்னு கேட்டால் அவங்களாம் அழுகுறாங்களாம். இது முவாஃபகான்னு சொல்கிறது. இன்னொன்னைக்கு புகா உல் கதிப், பொய்க்கு அழுகுறது அப்படின்னா குத்தத்தை எல்லாம் செஞ்சு போட்டு அழுதாத்தான் தப்பலாம், அலையிலண்டா அந்த பொய் அழுகை, நயவஞ்சக அழுகை, இப்படி நிறைய அழுகைகள் இருக்கிறது. இந்த முவாஃபகா தான் பண்றோம். நாம தக்பீர் கட்டி சுதேசி ஓதுறார், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது. இவர் எங்க அழுகுறார், அவர் அழுகுறார், இவர் அழுகுறார், என்னத்துக்கு அழுகுறான்னு கேட்டா சுதேசி அழுதாரு நான் அழுகுறாரு. இது தாக்கமா? இதுக்கு நன்மை கிடைக்கும். குர்ஆனை ஓதுறீங்க அழுகுறீங்க, அந்த இடத்துக்கு வரல, எல்லா இடத்துல நன்மையா இல்லையான்றது ஏன் சப்ஜெக்ட் இல்லை. இப்ப சில ஆளுக்கு தப்பி விளங்கிடப்படாது, நம்ம குர்ஆனை ஓதி அழுகுற கூடான்னு சொல்றீங்க, அப்படி சொல்லல. ஏன் அழுகிறீர்கள்? அந்த வசனம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்கிச்சுது? இல்லை என்னமோ ஒன்று அதில் இருக்கும் போல, அதுக்கு தான் அழுகுறாரா? இது இப்படியா குர்ஆனை? அப்போ குர்ஆனை நீங்கள் நேரடியாக அதை சரியாக விளங்கணும். ரசூலுல்லாஹ் ஏன் அழுதார்கள்? நாளைய மறுமையில் இந்த உம்மத்துக்கு சாட்சியாக என்னை நிப்பாட்டுற நேரம் எப்படி இருக்கும், அந்த டைம் நினைச்சு அழுகுறாங்க. இதுதான் சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ்,
என்ற நபித்தோழர். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹுஜராத்ல சொல்றான். எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீர்கள், குரலை நபிக்கு மேல பேசாதீங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅத், உங்களில் சிலரை குரல் உயர்த்தி பேசுவது மாதிரி நீங்கள் உயர்த்தாதீர்கள். அன் தஹ்பத அமாலக்கும், அப்படி செஞ்சீங்கடா உங்கள் செயல்களை அழிந்துவிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களோட அமலெல்லாம் இல்லாம போயிடும். ஆனா இயற்கையிலே இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் கூடினாள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த வசனம் எனக்கு தான் இறங்கிக்குது, நான் தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு தர்றேன். அந்த தாக்கம் இதான். அந்த வசனம் செயல்களை போய் எப்படி அடையுதுன்றதுதான் நம்மளோட பார்வை. நம்ம நல்லா ஓதுறோம், விளங்கினோம், மாஷா அல்லாஹ், அதல்ல, அது வாழ்க்கையில் எப்படி எஃபெக்ட் ஆகுது. அந்த நபித்தோழர் பயந்து போய் வீட்டில் அப்படியே அழுது அழுது உட்கார்ந்துட்டார். பள்ளிக்கு காணோம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்க சாபித்தை காணோம் அப்படின்றாங்க. ஒரு நபித்தோழர் சொல்றார், நான் போய் என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு வரேன், அவர் வரல அப்படின்றார். அப்ப சாபித்துக்கிட்ட போறாங்க. அந்த நேரத்தில் அவர் தலையை பணித்து கொண்டு சொன்னார், கால ஷர்ருண்டாம், எனக்கு ரொம்ப மோசமா போய்த்தனா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் இப்படி என்ற சத்தத்தை உயர்த்தி நான் நபிக்கு முன்னால பேசுகிறேன், என்ற செயலெல்லாம் அழிஞ்சு போய்த்து, அல்லாஹ் குர்ஆன்ல என்னை பத்தி தான் சொல்லிக்கிறான் அப்படின்னு அவர் இப்ப இன்றைக்கு வசனம் சொல்லும் போது நல்ல பயான் அவருக்கு, நமக்கு ஒண்ணும் இல்லையா, நமக்கு இல்லை, அவருக்கு கேட்கணும், இந்த பயான் அவர் தான் கேட்கணும், ஏன்னா நம்ம கேட்கல, நமக்கு எல்லாம் சரிதானே. அப்படி இல்லை சோழர்களே, நபித்தோழர்கள் முதலாவது அவங்கள தான் அப்ளை பண்ணாங்க, அவங்கள தான் அந்த வசனம் இதுல நான் சரியான்னு பார்த்தாங்க. அடுத்த ஆளை பாரு, நாம அடுத்தவங்களை நம்ம எல்லாரும் அல்ல, அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா கொடுத்தாரு அவருக்கு, ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இவர் வாரதே அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து அவருக்கு கொடுத்தாராம். இவர் வந்து மற்ற கிழமையெல்லாம் இல்லை, வழியிலையும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்ல குடுவை கொடுத்தாரு அந்த முதலாளிக்கு. அப்படியா, ஏடா நீனும் இப்படி தாண்டாய்க்கிற, அதை விட மோசமா. அப்ப கண்ணியமானவர்களே, அந்த நபித்தோழர் சொன்னார். அப்ப அந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட, இப்படித்தான் அவர் சாபித் இப்னு கைஸுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்ஹப் இலைஹி ஃபகுல் லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், நீ நரகத்துக்குரியவர் அல்ல, வலாக்கின் மின் அஹ்லில் ஜன்னah, நீ சொர்க்கவாதி என்று போய் சொல்லு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல் குர்ஆன் சஹாபாக்களில் ஏற்படுத்திய ஒரு அபர மாற்றம், ஒரு அபார ஒரு தாக்கம் என்பது இது போன்ற சம்பவங்களின் மூலம் நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே நபித்தோழர்களது வாழ்க்கையில அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது கொஞ்சம் அதான், எதிரிகளாக நீங்கள் இருந்தீர்கள், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்குள் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான், ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன், ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே 103வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் இந்த நுபுவத்துக்கு முதல்ல, இந்த குர்ஆன் அவர்களுக்கு இறங்க முதல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு அற்பமான ஒரு ஆட்டுக்கு சண்டை பிடிப்பாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு சண்டை பிடிப்பாங்க. அவனுக்கு கிடைக்கப்படாது, இது எனக்கு கிடைக்கணும் என்று உலகத்தை அடைந்து கொள்வதற்கு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் இந்த மார்க்கம், இந்த குர்ஆன் அவர்களது உள்ளத்துக்குள் சென்ற போது அல்லாஹ் சொல்றான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு முதன்மைப்படுத்துகிறார்கள். அவங்களோட தேவையெல்லாம் ஒரு பக்கம் வச்சிட்டு, அவங்களோட மதீனாவாசிகளை பத்தி இந்த வசனம் சொல்லுது, அவங்களோட தேவையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு, சகோதரனுக்கு அது சரி கொடுக்கணுமே, அந்த சகோதரன் பசியில் இருக்கிறானே அவனுக்கு, அந்த மாதிரி தன்னை விட பிறருக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவர்கள் கஞ்சத்தனத்தில் இருந்து அவர்கள் தப்பவில்லையோ அவர்கள் எனது எவன் தப்பி விட்டானோ அவன் தான் வெற்றி பெற்றான். பொருளாதாரத்தில் தான் நம்மளோட கொள்ளுட்டி தெரியும், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் பொருளாதாரம் வந்தா சில நபர்கள் பின்வாங்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானிய அடையாளத்தை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அந்த சொர்க்கம் இருக்கிறதே, உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்களுக்கு மகிழ்ச்சியாக பொருளாதாரம் இருக்கக்கூடிய நேரத்திலும், அவர்கள் பிரச்சனையோடு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவழிப்பார்கள். வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ்,
மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலைப்பு இன்னைக்கு விடிய விடிய பேசுங்கன்னாலும் பேசுகிற அளவுக்கு தகவல் உள்ள தலைப்பு, அப்படி தானே? உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரியும். இதில் உள்ள சகோதரர்களை விட்டாலே 2 மணி நேரம் பேசுவாங்க. இது அவ்வளவுக்கு இதில் தகவல்கள் இருக்கிறது. எனவே இந்த ரமலான் நம்மளை நோக்கி வரப்போகிறதுன்றத நம்ம ஒரு அடையாளம்ன்றது இந்த குர்ஆனை பற்றி நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த மாதத்திலேயாவது குறைஞ்சது விளங்காட்டி மர எண்ணத்துக்கு தான். அப்போ இந்த மாதத்திலேயாவது குறைந்தபட்சம் இந்த குர்ஆனோடு உள்ள நம்மளோட உறவை அதிகப்படுத்துவோம். ஓதுறது மட்டுமல்ல, அந்த கருத்துக்களை படிப்போம், அதை வாழ்க்கையில் விளங்குவோம், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாகவும், ஏன்னா ரொம்ப நேரம் வரக்குள்ள நீங்களும் டயர்டாக இருப்பீங்க. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த குர்ஆன் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அதற்காக நாமும் முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை சிந்தித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவர்களாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.